ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கறோம்னா, விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேங்க. ஒரு சட்டை ஹெச்எப் கிடேரி ஒன்று, 2 ஜெர்சி கிடேரி, 3 பதிவு பார்க்குறோம். வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா, விற்பனைக்கு ஹெச்எப் கிடேரிங்க. விற்பனைக்கு ஹெச்எப் கிடேரி, தலையத்து கிடாரிங்க, 2 பல் கிடாரி, 9 மாதம் சினை, அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டு விடுங்க. கிடேரி தரமான கிடேரிங்க, நல்ல ஜாதி குரான கிடேரி, வம்சமான கிடேரிங்க. கொம்பு நல்லா ஆஸ் கொம்பில் இருக்குது. நல்ல பேட்ச், நல்ல பேட்சுங்க. கருப்பு சட்டையில் நல்ல பேட்சுங்க. கிடேரி வந்து நல்லா உடசல் இருக்குது, நைஸ் இருக்குது. பின் விலாசம் நல்ல விலாசங்க. புறவை ஏத்தமான மாடு, பின் விலாசம் நல்ல விலாசங்க. மடிச்சட்டு மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டு நல்லா அடைச்ச பையா வருங்க. பால் நரம்பத்தார தெளிவாக இருக்குதுங்க. கிடேரியில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 2 பல்லு தாங்க. 2 பல்லே பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் இருக்குது. அடுத்து இன்னும் 4 பல்லு 6 பல்லு கடமுளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு ஹெவி சைஸாக வந்துருங்க. 3ஆம் நேரத்தில் தான் பல்லே வந்து சேரும். அந்தளவுக்கு மாடு தரம் இருக்குதுங்க. நல்ல 2 பல்லு சைஸ் நல்ல பெருங்கூட்டு சைஸாக இருக்குதுங்க. நல்ல 2 பல்லுக்கு உண்டான தரத்தை விட நல்ல மீறின சைஸாக இருக்குது. தெளிவான கிடேரிங்க. கிடையில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. 4 காம்பு தெளிவாக இருக்குது. நல்லா காம்பு, நல்லா முளத்துக்கு ஒரு காம்பு. ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குங்க. ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்தாவே கறவை திறன் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. கிடேரி நல்ல குணங்க, நல்லா சாதுவாக இருக்குது. நம்ம குணமான கிடேரி, தெளிவான கருப்பு சட்டையில் தெளிவான கிடேரிங்க. குறைஞ்சபட்சம் தலையத்தில் ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறக்கும். அடுத்த இதில் 10 கறக்கும். இந்த இதில் தலையத்தில் முறையானபடி 6 தீவனம் தாலி தீவனம் சப்பளை பண்ணிங்கன்னா 15 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும், கீழே கறக்காதுங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நபர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 65,000 சொல்லுதுங்க. இந்த சட்ட கிடேரியோட விற்பனை விலை 65 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா, விற்பனைக்கு செவலை சட்டை கிடேரிங்க. செவலை கிடேரிங்க. செவலை கிடேரி, செவலை சட்டைங்க. ஜெர்சின்னு சொல்லுவாங்க, செவலை சட்டைன்னு சொல்லலாம், செவலை மறைன்னு சொல்லுவாங்க. தெளிவான கிடேரிங்க. தலையத்து கிடாரி, 2 பல் கிடாரி, தலையத்து கிடாரி, 4 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் இது ஒரு 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. மாடு நல்லா கிடேரி, நல்லா பெருங்கூட்டான கிடேரி, நல்லா நீளம் உயரம் நல்ல பெருங்கூட்டான கிடேரிங்க. 4 பல்லு தாங்க. ஆனால் மூஞ்சி பார்த்தா பல்லு சேர்ந்த மாடு மாதிரி தெரியும். ஆனால் வந்து பல்லு 4 பல்லு தாங்க. மாடு நல்ல எலும்பு கனமான மாடுங்க. ஒரு மாடு வந்து எலும்பு கனம் கம்மியாக இருக்குது. நல்ல எலும்பு கனமான மாடு, பின் விலாசம் நல்ல விலாசம், புறவை ஏத்தமான மாடு. நல்ல கொம்பு ஆஸ்கொம்பு, வெள்ளை கொம்புல ஆஸ்கொம்புல் இருக்குதுங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடு இல்லை. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. நல்லா 4 காம்பில் ஒரே ஓர்ஸாக இருக்குது. மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டுங்க. இன்னும் மடி வருங்க. அரை மடிக்கு மேலே தான் இந்த மடி ஃபுல்லாக வரும். தெளிவான கிடேரிங்க. கிடையில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. செவலை மறையில் தெளிவான கிடேரி, 4 பல்லில் 9 மாதம் சினையோட நல்ல தெளிவாக இருக்குது. நல்ல மாடு வந்து கிடேரி வந்து நல்ல எலும்பு கனமான கிடேரிங்க. சில கிடேரி எலும்பு கனமே, நல்ல எலும்பு கனமான கிடேரி. குறைஞ்சபட்சம் இது நல்லா சப்பளம் பண்ணிங்கன்னா ஒரு 15 லிட்டருக்கு மேலே தான் கறவை திறன் வரும், கீழே வராதுங்க. தெளிவான கிடேரி. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 59 சொல்லுதுங்க. செவலை சட்டை கிடேரியோட விற்பனை விலை 59 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா, விற்பனைக்கு செவலை மாடு, ஜெர்சி மாடுங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடேரிங்க. 2ஆம் ஈத்து, கடை முளைப்புங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டு விடுங்க. கிடேரி நல்லா தரமான கிடேரி, 2ஆம் ஈத்தில் தரமான கிடேரிங்க. கொம்பு நல்ல கொம்பு, ஆஸ் கொம்பில் வெள்ளை கொம்பு அமைப்பில் நல்ல ஆஸ் கொம்பில் இருக்குதுங்க. மாடு வந்து கிடேரி வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. கடம் முளப்புன்னு சொல்லுவாங்க. 2ஆம் ஈத்தில் கடம் முளப்புங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. நல்ல நைஸ் தோல், உடசலான கிடேரி. மடிச்சட்டு நல்ல மடிக்கட்டுங்க. பின் விலாசம் நல்ல விலாசம். 4 காம்பல் ஒரே ஓர்ஸாக இருக்குது. நல்லா அடைச்ச பையாக வருங்க. பால் நரம்பத்தார தெளிவாக இருக்குது. கிடையில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. இந்த குறைஞ்சபட்சம் தலையத்திலே வந்து 6, 7 கறந்துன்னு சொன்னாங்க. இந்த ஈத்து கண்டிப்பாக ஒரு 15 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும், கீழே கறக்காது. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குதுங்க. நீங்கள் முறையானபடி சப்பளம்னா, சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே சப்பளை பண்ணால் தான் கறக்கும். தாலியில் நல்லா கவனித்து கூழ் வச்சு பச்சை சீம்பல் போட்டு நல்லா மேய்ச்சி தெளிவாக கரெக்டாக பக்குவம் பண்ணிங்கன்னா இந்த மாடு வந்து 15 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும், கீழே கறக்காது. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது. காம்பு வரிசை இருக்குதுங்க. நல்ல உடம்பு நைஸ் இருக்குது. பால் நரம்பத்தார் இருக்குது. கறவைக்கு உண்டான அம்சங்கள் பூராமே இருக்குது. கண்டிப்பாக 15 லிட்டருக்கு மேலே வரும். தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 59 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். கரூர் குணா ஃபார்ம் காதரோடுங்க.